ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் ட்ரெயினில் என்ன மாதிரி சாப்பாடு கொடுத்தாங்கன்னு தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மும்பை பார்டரில் இப்போ நாங்கள் இருக்கிறோம். மும்பை பார்டர் கர்நாடகாவில் ஒரு கல்புர்கிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறோம். குல்பர்கான்னு பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க. சரி, ஓகே, ட்ரெயின் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 3 சப்பாத்தி நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. 3 சப்பாத்தி மட்டும் இல்லாமல் அதோட ஒரு காம்போ, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 3 சப்பாத்தி, நாங்கள் 3 பேர். பத்துமா? பத்தாது தான். பட் என்ன செய்ய, வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும். இந்த காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா சோறு, இது ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன பசங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்குது. ஒரு லஞ்ச் பாக்ஸ் அளவுக்கு ஒரு சோறு. இதுக்கு இந்த தொட்டுக்கிற சப்பாத்திக்காக பட்டர் பன்னீர் மசாலா, இந்த பன்னீர் மசாலா ஒன்று, பக்கத்துலேயே ரைஸுக்கு வந்து டால், அந்த ரைஸ்லேயே ஒரு சின்ன டப்பா இருக்கே, அது வந்து ஊறுகாய். சாப்பிட்டாச்சு, பத்தலை, சாப்பிட்டாச்சு. இதோட விலை என்னன்னு கேட்கலையே, கேட்டால் அசந்து போயிடுவீங்க. 130 ரூபா. எங்களுக்கு இந்த சாப்பாடு இல்லைன்னா 6 சப்பாத்தியாக, அதுவும் 130 ரூபா. அது என் நாத்தனாருக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து சோறும் இந்த சப்பாத்தியும் சாப்பிட்டோங்க. எங்களுக்கு சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு போச்சு. எனக்கு S1, என் நாத்தனாருக்கு S2, என் வீட்டுக்காருக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அவர் வந்து ஜென்ரலில் இருந்தார். மறுபடியும் அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து இப்படியே சீட்டெல்லாம் மாற்றி வீட்டுக்காரையும் மாற்றி எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதெல்லாம் நைட் ஆகிடுச்சு. சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கொடுத்துட்டாங்க. சைடில் அப்பர், சைடுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். சரிட்டு என்ன செய்ய, உட்காந்துருந்தோம். இப்போ ஒரு 11 மணி எல்லாம் தூங்கிட்டாங்க. அதுலேருந்து என்ன செய்ய, நானும் கஷ்டப்பட்டு எப்படியோ காற்றே வரல, தூங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் விடுஞ்சிருச்சு. மணி பார்த்திங்கன்னா ஒரு 5:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் இறங்க போகணும். இறங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இந்த சைடில் உள்ள சீட்டு, அப்பர், மிடில், லோயர் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. இப்போ இறங்க போகிறோங்க. இறங்க போகிறதுக்கு முன்னாடி இறங்குறது ரெடியாக இருக்கும். ஒருத்தர் வந்து மூஞ்சி கழுவணும். என் வீட்டுக்காரர் மூஞ்சியில் தண்ணி தெறிக்கி தள்ளி போயா அப்படின்னு சரி நல்லாலும் போயிட்டார். இப்போ நாங்கள் இறங்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். பார்த்தா ஒரு ஃபேமிலி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஒரு 30 பேக் வச்சுருக்காங்க. இறங்குனாலும் கடுப்பாயிருச்சு. இறங்கியா ஒரு பொம்பளை மேலே நின்றுட்டு எடுத்து கொடுக்குது பேக்கை. எங்களை விட மாட்டேங்கி. நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். சின்ன ஸ்டேஷனுங்கிறதுனால ரொம்ப நேரம் ரயில் வந்து நிற்காது, கொஞ்சம் நேரம் தான் நிற்கும். ஒரு வழியாக தண்ணி மாடி இறங்கி எப்படியோ இறங்கியாச்சு. இந்த ஸ்டேஷனை வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் புது இடமா. நம்ம ஊர்னா சென்னைன்னா தெரியும் நமக்கு, எக்மோருங்களாம் எங்கே என்ன எதிர்ப்பு எல்லாம் தெரியும். நமக்கு தெரியாத இடங்கிறதுனால சரி இறங்கி இப்படி நிறைய போயிடுவோம், விட்டுட்டு போயிடுவா சொல்கிறேன். கூடயே போகணும்ல. பார்த்தா அங்கங்கே எஸ்கலேட்டர் தான், படி இல்லை. நமக்கு எஸ்கலேட்டர் ஏறது கொஞ்சம் கஷ்டம். பிள்ளைய வச்சுட்டு பேக்கு எழுந்திக்கிட்டு என் வீட்டுக்கார் பேக்கை வாங்கிக்கிட்டாரு. சரி நீ இப்போ அப்படியே தூக்கி போட்டு இருந்தாலும் அப்படியே எல்லாம் கிளம்பி இறங்கி ஒரு வழியாக எஸ்கலேட்டரில் ஏறி இப்படியே வெளியில் போயிட்டோங்க ஸ்டேஷனுக்குள்ளே. ட்ரெயினை விட்டு இறங்கணும்னு பார்த்தா என் பையன் அந்த ட்ரெயினை பார்த்துட்டு என்னமோ இருக்குது, கார்னு கத்தினான். சோறுங்கிற மாதிரி அவன் கார்னு கத்தினான். அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு என் பையெல்லாம் உட்காந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அழுப்பு விட்டுட்டாங்க. இறங்கிட்டோம். ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சுங்க. வீட்டில் வந்து நம்ம எங்கே போனாலும் நம்ம வேலை செய்யலைன்னா நமக்கு கடுப்பாயிரும். நான் வந்து காலையில் ஃப்ரிட்ஜில் வந்து பன்னீர் இருந்துச்சு. சப்பாத்தி செஞ்சுட்டு பன்னீரை வந்து குருமா வச்சுட்டேங்க. பார்த்தா ஒரு 2 கிலோ கோழிக்கறி இருந்துச்சு. அதை வந்து பிரியாணி செஞ்சிடலாம். கொஞ்சம் வந்து கபாப் செய்யலாம். இது வந்து ஆட்டு ஈரல். இது வந்து நம்ம ஊர் அரிசி மாதிரி நார்மலாக சாப்பாடு வடிக்கிறதுக்கு. நான் பிரியாணி செய்ய போகிறேங்கிறதுனால பிரியாணி அரிசி எடுத்து பிரியாணி செஞ்சுக்கலான்ட்டு மைக்ரோ ஓவனை வந்து இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். ஒரு சில பொருட்கள்லாம் நான் நேரில் வந்து இன்றைக்கி தாங்க பார்த்தேன். இது வந்து பிரியாணி அரிசி, பாசுமதி அரிசி, அதை வந்து நம்ம பிரியாணி போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க கிச்சன். நல்லா இருக்குல்ல. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணம் வீட்டை பார்த்துருப்பீங்க, ஹோம் டூரில். நம்ம வீட்டில் செல்ஃபே கிடையாது, டப்பாவே கிடையாது. அதுக்கு மீறி டப்பா வச்சாலும் எழுத்திக்கிட்டு போயிடும். இங்கே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். இப்போ
பார்த்திங்கன்னா இந்த 2 கிலோ கோழிக்கறியில் பிரியாணி போட்டுட்டு அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கிச்சன். இதே மாதிரி தான் நம்மளும் வச்சுருக்கணும்னு ஆசை. நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா வச்சுருக்க முடியாது, ஏன்னா இடம் இல்லை. நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி அழகாக வச்சுக்குவோம். வீடெல்லாம் கட்டிட்டு நீட்டாக வைப்போம். இப்படி தாங்க இருக்குது. இங்கே வந்து காட்டு வயலாக இருக்குது பாருங்கள். நேற்று ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஊருக்கு வா ஊருக்கு வா போர் அடிக்குன்னு கூட்டிகிட்டு வந்து நடு காடு. இது காடு கிடையாதுங்க, பெரிய யூனிவர்சிட்டி. கர்நாடகா, அதாவது மும்பை பார்டரில் இருக்குது. மும்பை பார்டர், ஆனால் கர்நாடகா. கல்புர்கி யூனிவர்சிட்டின்னு பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளே அந்த காலேஜ் ஸ்டாஃபுங்களுக்கெல்லாம் தங்குற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே என் வீட்டுக்காரோட அண்ணன் இருக்காங்கள, அவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க இந்த கர்நாடகா யூனிவர்சிட்டியில். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் தனியாக இந்த மாதிரி இருக்குது. அதை சுற்றி உள்ளது தான் இந்த காடு. யூனிவர்சிட்டியே மெயின் ரோட்டில் காட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் சுற்றி நல்லா பாதுகாப்பு இருக்குது. கிரில்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பசங்க தூங்கிக்கிட்டு இருந்தான், சின்ன பையன் தூங்கினா, பெரிய பையன் போர் அடிக்கணும்னு ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தான். சரி, அவங்களுக்கெல்லாம் போர் அடிக்குன்னு ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறாங்க. நம்ம வேலை என்ன, வீடியோ எடுக்கிற வேலை. சரி, நம்ம சும்மா இருக்கும்போது வீடியோ எடுப்போமேன்ட்டு அப்படியே லைட்டாக எடுத்தேன். ஃபுல்லாக எடுக்கலை, லைட்டாக எடுத்தேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இதே மாதிரி தான் இப்போ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இருக்குது. நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல. ஆனால் இங்கேருந்து கடைக்கு போகணும்னா காரில் பைக்கில் தான் போகிற மாதிரி இருக்கும். நான் வந்து நம்ம ஊரில் வந்து பொசுக்குன்னு கடைக்கு ஓடுவோம், இங்கே அப்படிலாம் ஓட முடியாது. இப்போ வந்து மொட்டை மாடியில் வந்து காட்டலாம் அவங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மொட்டை மாடிக்கு வந்தேன். அதுதான் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் போய் பார்க்கல, கூப்பிட்டாங்கன்னா போய் பார்த்துட்டு வரேன். சுற்றி பார்த்திங்கன்னா காடு இந்த மாதிரி தான் இருக்குது. பூரா மரமாக இருக்குது. இது வந்து நம்ம ஊர் வேலி மரமும் கிடையாது. இது என்ன மரம்னே எனக்கே தெரியலைங்க. ஃபுல்லாக எல்லார் வீட்லேயும் நல்லா பாதுகாப்பாக கிரில்லு கெட்டு போட்டு வச்சுருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு, உடும்பு இந்த மாதிரி வருமா காட்டுக்குள்ளேருந்து. அதனால் எல்லார் வீட்லேயும் அந்த கிரில்லு கொசு வலை மாதிரி இருக்கும்ல, அது ஸ்ட்ராங்காக அடைச்சி வச்சுருக்காங்க. கதவு, ஜன்னல், பால்கனி ஒன்று விடாமல் எல்லாத்துலேயுமே அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு சில வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக மரமெல்லாம் வச்சு மெயின்டெனன் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். அந்த சிவப்பு கார் இருக்குல்ல, அதுதான் மச்சான் காரு. அழகாக வீடும் கட்டி கார் பார்க்கிங்கும் அழகாக கட்டி கொடுத்துருக்காங்க. என் வீட்டுக்கார் வாக்கிங் போயிட்டு வந்து கொண்டிருக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கேயும் வெளியில் போனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து வேறு விலாகில் போடுறேன். இது 8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் இழுத்தா என்னை வைவிங்க. அதனால் நான் வந்து வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.